மக்களே யார் யாரெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிருக்கீங்களோ அது கீழே கமெண்ட் ஷேர் பண்ணிருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பசங்களோட படத்துக்கு போகிறோம். ஸோ ஆவேசம் சொல்லிட்டு தான் ஃபேமஸாக இருக்கு. ஸோ அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ ஒரே வழியாக கிளம்பியாச்சு. ஸோ டிரைவிங்கில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு தான் திருப்பி பேசுவேன், கோச்சிக்காதீங்க. திருப்பி பேசினா வண்டி எங்கிட்ட போயிடும், நான் எங்கிட்ட வந்துடுவேன். இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி வாயாலே சுருக்கு எடுக்கிறானே. கேமரா எடுத்துட்டு இருக்கவன் லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம். ஓ சீட் பெல்ட் போடலடா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். முடிஞ்ச அளவு டிரைவ் பண்றவங்க சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ஏதோ சீட் பெல்ட் போட்டா தான் ஏர் பேக் ஓபன் ஆகும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்குள்ள வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு சார். பலூன் அந்த ஒரு அளவு ட்ரூவா? எனக்கு நான் அந்த ரீல்ஸ்ல பார்த்தேன், அப்புறம் நிறைய பேர்ட்ட கேட்டோம். ஸோ அப்புறம் நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வாழ்க்கையில் நிறைய திறந்து போயிருக்காங்க. சரி அதெல்லாம் வேணாம். நம்ம இப்போ வந்து என்ன படத்துக்கு போறோம்? ஆவேசம். மன்னிச்சுக்கோங்க, படம் பேர்த்து வாயில வர மாட்டேங்குது. We have here one Kerala. இவர தெரியல, இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. Movie is very best bro. முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடி எல்லாம் மாட்டி வந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்க? அதுதான் ஷார்ட்டா வச்சிருக்கணும். என்ன சேட்டா, you can see that. நான் என்ன பண்ணேன், தனிஷ் ரோட்ல விட்டு இறங்கி நடந்து. சரி கைஸ், சீனப்பட்டாங்க. எங்க காலேஜுக்கு நாங்க கிட்ட வந்துட்டோம். ஆனா காலேஜ் இல்ல, நாளைக்கு தான் காலேஜ். நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன் தெரியுமா, ரிவ்யூ வீடியோ எடுத்தேன். பட் அந்த வீடியோல ஒரு கண்டனும் இல்லை, அதனால நான் எதுவும் எடுக்கல. ஒரு வழியா வந்துட்டோம், நானும் எங்க கேங்கோட. அண்ணே வானே, அண்ணனோட ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. அண்ணனோட தான் வந்திருக்கோம். ஸோ எங்க சேட்டா வாங்க சேட்டா. ஷை பண்ணிக்கலாம் சேட்டா. சேட்டா வந்து சார் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. சேட்டா வந்து தமிழ்ல வந்து சேட்டா கொஞ்சம் தெரியும், கொஞ்சமா 30% தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் தான் வேற லெவல்ல. அண்ணன் காஸ்டியூம் வந்து ப்ளே பாய் அண்ணன். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நீங்க வந்து யார்கிட்ட நீங்க வந்து எந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டாலும் அண்ணனோட இன்ஸ்டாகிராம். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். ஸோ அப்படியே வந்து மாலுக்கு போவோம் வாங்க. நாங்கள் வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. 12:30 ஷோ, 12:20 ஷோ. மணி தானே ஒழுங்கா கூட்டத்தோட கூட்டமா ஊரை சுத்தி பார்த்துட்டு சொந்த ஊர் போயிருக்கலாம்ல. 12:30 கைஸ். ஃபோன் டைம் 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. 1 hour ஆகுமா? இல்லடா இன்னும் 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னா, இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்க்கு டிக்கெட் நேற்று என்ன சொன்னாங்கன்னா 3500 சொன்னாங்க. இன்னைக்கு கேட்டால் எவ்வளோ சொன்னாங்க? 5000 சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஓகே, பொறுமை சாமி. ஆனால் கூட வரவங்களுக்கு இல்லை, அதனால கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ we are going to மூவி. ஒரு ½ year பார்ப்போம்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்து சொல்கிறேன், ஓகேவா? அவன் 2 பேரும் எப்படி சமாளிக்க போற? இந்த கேங்கோட வந்திருக்கேன், என்ன நிலைமைக்கு ஆக்க போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை அண்ணன் வந்து கெடுக்க போகிறான்னு தெரியல. எவ்வளவு மோசமான வேலை இருக்கா? அண்ணன் தான் வாழ்க்கையை கெடுப்பாரு கண்டிப்பாக. அது என்னன்றது நான் காட்டுறேன், ஓகேவா? வாழ்க்கை கொடுப்பாருன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஓ, அந்த 3ஆவது ஆள் நீ தானே? எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்லை. சரி வாங்க போவோம், டைம் ஆயிடுச்சு, டிக்கெட்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தாய் வலிக்கு பார்த்துருக்கீங்களா? அவன் வழி திரும்பி என்ன பண்ண பாகுபலி வைத்தியக்கிற தாய் வழியா வந்துட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. வெல்கம் டு மார்னகேனர். இவங்க எதுக்கு நம்மள பார்த்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நம்ம என்ன அப்படி தப்பா வந்துட்டோம், நம்ம என்ட்ரி என்ன சிரிப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெல்கம் டு மார்னகேனர். 12:20டா, ரெட் கலர்ல இருக்கு. 12:20 மூவி ஸ்டார்ட். கில்லி போமா? நான் தான் சொன்னேனே இவங்க லேட்டா தான் கிளம்புவாங்கன்னு. ஏன் தெரியுங்களா, எப்படி 3:30 வரைக்கும் இது மெரினா மால் போயிருமா? மெரினா மால் போயிட்டு 3:30 வரும். சரி, மெரினா மால் எத்தனை மணிக்கு பாரு சேட்டா? எங்களுக்கு இப்போது வந்து படம் பார்ப்போமா என்னன்றது டவுட்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போவான். இங்கெல்லாம் ஒரே பொண்ணா புல்ஸா இருக்காங்க. வெல்கம் டு மார்னகேனர். 3:15 3:30 ஷோ எடுத்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருவாங்க. அங்கேயே போயிட்டு வந்துடுமா? அங்கே 3:15 தான். ஓ வாட் ஹேப்பன்?
இருக்கு. டிக்கெட்ஸ் இல்லடா, இங்கேயே புக் பண்ணிடுவோம்டா. இங்கே புக் பண்ணிட்டு மெரினா மால் போயிட்டு வருவோம். சரி அங்கேயே புக் பண்ணுவோம் கைஸ். எங்கள் பிளான் வந்து இங்கே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன சொன்ன உடனே ஊண்டா ஷையாக இருக்குது. இந்த மாதிரி ஷையாக இருக்காங்களா எல்லாம் ஒரு ஆளுகளாக இருக்காங்களா. ஸோ எடுக்கவே ஒரு மாதிரி பாக்குறவங்க என்ன பைத்தியன்றானுங்க. அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஆறாவீங்க எதுக்கெல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்ற மாதிரி இருக்கு. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு மெரினா மால் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். அதான் பிளானில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன பிளான், அங்கே ஒரே பீப்புள்ஸாக இருக்காங்க சேட்டா. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். ஸோ தட்ஸ் வை. என்னவாம்மா அந்த பொண்டையோட ஏதோ இதில் சாஞ்சு வச்சிருக்கேன். என்ன காஜா? வெரி காஜ். சோக்கு கேக்குதுப்பா ப்ரோ. ப்ரோ பொண்ணு நல்லா இருக்குன்னு சோக்கு கேக்குது. ஒரு ஃபோன்லேயும் சோக்கு, வெளியிலையும் சோக்கு, சோக்கு 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 சோக்கு. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஓபன். எங்க போவோம்? எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும்? தெரியலையா? எத்தனை மணி ஷோ? ஷோ வந்து 12:50 போட்டிருக்கு. பிரிண்டடா? ஓகே ஓகே ஓகே. இல்ல பிரிண்டட் 12:50 போட்டிருக்கான். சரி மணி 3:30 தான் போட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 2.5 hours இருக்கு. சரி நாங்கள் வந்து மெரினா மால் போயிட்டு ஏதாவது தேருதான்னு பார்த்துட்டு நேரம் சட்டை கிடைக்கும் ஏதாவது ஒரு கடைக்கு போவோம். கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. ஸ்டூடியோ ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு எப்போ வந்தோம்னு தெரியல. ஐ திங்க் என் ஃபேஸ் கவர் ஆகுது. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டு இங்கே ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு அண்ணன் என் பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியுது சொல்லி கொடுங்க. அவர் சொல்கிறாரு தம்பி இப்போலாம் பொண்ணுங்கிட்ட பேசுகிறதுலாம் இல்லை, இன்ஸ்டாவில் ஸ்கேனர் கோட் காட்டி ஸ்கேனர்லேயே நம்பர் இன்ஸ்டா ஐடி வாங்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. 2 months 3 months முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்டாவில் பேசினேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் எனக்கு மட்டும்தான் பொண்ணு அமையவே மாட்டேங்குது. மச்சான் ரொம்ப சீரியஸ் எல்லாம் பேசாதடா. உன் மூஞ்சிக்கு செட் ஆகும். அதுக்கு ஒரு குடுப்பனானுண்டா. அப்படியா? அங்கே காட்டுங்களேன். என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஊர்ல உள்ள எல்லா பொண்ணு வருது தான் பேசுது. எப்படின்னு தெரியல. அதுக்கு அங்கங்க மச்சம் இருக்கும்டா. அப்படியா? ஏன் சொன்னது கரெக்ட் தான். பாக்குறதுக்கு நீ செம்ம காமெடியா நட. அதான் அதாவது டெய்லி ஓயோ புக் பண்றாரு. டெய்லியும் ஏதாவது ஒரு பொண்ணோட டேட்டிங் பண்ணாரு. என்ன தெரியல. இனி நடக்க போறது யுத்தம். போலீஸ்ல போட்டு கொடுத்து சார் பிடிங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். பாக்கெட் டீசெண்டா இருக்கான். பார்த்தா எல்லா வேலையும் பண்றான். ஓ இது அந்த மியூசிக் வரும்ல. மூணாவதா ஒருத்தர் சொன்னிய அவன் எப்படிரா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். வந்ததுக்கு ஒரு ஷர்ட்டாக எடுத்துட்டு கண்டினியூ பண்றான். 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. நல்லா இருக்கு எல்லாமே. ஆனா எது எடுத்தாலும் இதெல்லாம் ஜிம்முக்கு போட்டு போனா நல்லா இருக்கு. செம்ம கலர் இருக்கு. ஆனா அங்க போய் ஆக்டிடியூட் காட்டுற அளவுக்கு நம்மள்ட்ட தான் உடம்பு இல்ல. அவ்வளவுதான். உடம்பு இல்ல காசு இருக்குல்ல. இது என்னது? மணி பர்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுல இல்ல. கக்கா வருமாடா. கக்கா வரும்ல. காசு ஆபரேஷன் பண்ணி நோண்டி எடுத்துருவான். ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி பண்ணி கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. சம்டைம்ஸ் யூ வில். அதாவது லவ்லையும் சில நேரத்தில் வின் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சில நேரத்தில் செருப்பால் அடித்து சொல்லுவாள். இதெல்லாம் உனக்கு நடக்காது. அதை சரியான செருப்படி தாண்டி. ஆனால் செருப்படி தாண்டி ஒரு வாட்டி கூட விழுந்ததில்லை. அதான் என்னோட ஜாலியான. சூர்யா வந்தோமா இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா, கண்ணாடிலேருந்து மிரர்லேருந்து எடுத்தோமா. இல்லை புரியல. இல்லைங்க அதாவது இங்கே தான் இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டோரி போடுறதுக்காக தான் ஜூடியோ வராங்க. ஜூடியோ ஓனர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கடையில் ஒருத்தன் இருக்கான். இந்த கடையில் ஷாப் கீப்பர் ஒருத்தன் இருக்கான். இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் போட்டுட்ருக்கான். அவனை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் நான் டெய்லியும். அதுவும் கடையில் உள்ள எல்லா கலெக்ஷனும் டெய்லியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கான். அவன் ஐடி வேணால் கீழே போட்டு வரேன். ஆனால் எனக்கு பிரச்சனையாயிரும், பயமாக இருக்குது. கடையை திவால் பண்ணியிருப்பான். நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி
அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கோம். சரி இதை நான் எடுக்கிறேன். வந்ததுக்கு ஏதாவது எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக அதுக்காகவும் இல்லை. ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் இட். அடுத்த vlogல இதை போட்டு தான் வரும். அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? இங்க இருக்கா அப்படிலாம் வர முடியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட டிஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெளில கிளம்புறோம். எங்களை வந்து நீங்கள் கடைக்கு வந்தீங்களா இல்லை வந்து வீடியோ எடுக்க வந்தீங்களான்னு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் எங்கள் அண்ணன் வந்து பொண்ணோட சேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். வெளியில் வரவே மாட்டேங்கிறாரு. அண்ணே இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேலரி போய் பார்த்தாவா தெரிஞ்சிடும். அண்ணே கேலரின்னு பாருங்க 40 பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேன். ஏய் இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யார். கரண்டா 22 பொண்ணோட சேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. ஐயா உண்மையை சொல்லுங்க ஐயா. குற்ற உணர்ச்சி. ஐயா யாரும் நம்பாதீங்க. பார்க்கதான் நல்லா இருக்காரு. ஆனா பழங்காலம் மனசு உள்ளோம். உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சு சார் எடிட்டர் பிஜிஎம் போட்டிருக்கு. அந்த பிஜிஎம் என் 2 காதலையும் பூ பறக்க மாதிரி. ஓஹோ அதாவது எடிட் பண்ண ரோஜா பூ ரோஜா பூ. சரி கைஸ் இதை எடுத்துட்டு பில் போட்டேன். எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 ஏதோ எங்களை வந்து தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. வீடியோ எடுக்க குத்தமான்னு தெரில. என்ன இளவு தெரில. ஐஃபோனில் எடுத்தால் குத்தமா இல்லை கேமரா எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு தெரில. சரி கைஸ் நம்ம வந்து பில் போட்டு கண்டினியூ பண்ணோம். இன்னொருத்தங்க இருக்கா, நீ எங்கடா அவன்? அவன் ஒரு கலர் கோழி குஞ்சு மச்சான். அவன் நான் பாத்துக்கிறேன் விடு. தமிழ் பாய் டாக்கிங் டு மலையாளி பாய் ட்ரையிங் டு டாக் மலையாளி கேர்ள்ஸ். என்னமாம்மா எப்படி பேசுவேன்? சொல்லு சொல்லு. மலையாளம் தெரியுமா? கைஸ் நான் வந்து அந்த ரீல்ஸ் போடுறேன் உங்களுக்கு சைடில். மூஞ்சியை பாரு லூசு பையல. ஓகேவா? இவன் வந்து மலையாள பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மெசேஜ் சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம. சேட்டா சேட்டா சார் வாட்ஸ் தே சென்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் மலையாளி கேர்ள் வாட்ஸ் சென்ட் വളരെ മനോഹരിയാണ്. മനോഹരിയാണോ? വാട്ട്സ് മീനിങ്? യു ആർ വെരി ബ്യൂട്ടിഫുൾ. அந்த பொண்ணு நல்லாவே இல்லைங்க உண்மையிலே சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணு நீ அழக ரசிச்ச சத்தியமா சார். நீ அழக ரசிச்சு பண்ணியா? அழக ரசிச்சு என்ன நினைச்சிருக்க? ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களை மாதிரி லவ் பேட்ஸ் எல்லாம் போட்டு ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீங்க வேற ஒரு மாதிரி பாக்குறீங்களா? இவன் அழகையா ரசிச்சான். இவன் அழகையா ரசிச்சான். இயற்கையை ஆமா இயற்கையை ரசிச்சு. எதுவா இருந்தா என்ன ப்ரோ? காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். நாங்க தப்பா யூஸ் பண்ணுவோம். நீங்க தப்பா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆமா பார்க்கறது முடியும் விட்டுறணும். அனுபவிக்க அதான் உங்களை மாதிரி பாட்டு நாங்க காம கேட்டேரியாமா. ஏ இங்கிட்டு இருக்கா பில்ல கவுண்டர். நீ எதுக்கு அங்கிட்டு போற? பொண்ணுங்க இருக்க சைடா. இப்போ என்ன பில் பண்ணுமா? ஆமா கம் கம் பொண்ணுங்க இருக்கா பில் கவுண்டர்ல? இல்ல எனக்கு புரியல. நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம். அட படுபாவிகளா மோசம் பண்ணிட்டீங்களா டேய். நான் உன்னை விளாக் எடுத்துட்டு இருக்கேன். என்ன விளாக் எடுக்க சொன்னோம். நல்லா வருவீங்களா இந்த கேங்கோட சேர்ந்ததுக்கு? என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண வச்சிட்டாங்க. அண்ணன் அடிச்சுட்டு பில் கவுண்டர்ல பொண்ணு இல்லை போயிட்டு வாரு. நீயே இல்ல அந்த அண்ணனை வேணா பொண்ணா வர சொல்லிடுவா. வேண்டாடா. ஐயோ என்ன படுத்துறாங்க. சாரா தம்பி என்னடா சுடிதார் தேடுறியா? விஜயசத்துல வர்ற சூரியன் மாதிரி பண்ணிட்டு எங்க சூரிய அடுத்த சூரிய அடுத்த சூரிய Shake it up, the sexiest, hottest man alive. தம்பி என்னடா அண்ணன் பேர் சுஜித் இல்ல. அண்ணன் பேர் வந்து கும்பல பொறுக்கி சுஜித். என் தம்பி என்ன இப்போ சுடிதார் மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாப்ல? காத்தோட்டம் சுடிதார் இல்லடா. அந்த இதுல அந்த பொண்ணுங்கலாம் வந்து நைட்டு போடுறது வேலை. அந்த நைட்டு தூங்க அவன் நைட்டு சாரமே போட மாட்டான்டா. சட்டியோடய தூங்குற பையன். என்னடா பிறந்த மேனியா படுத்திருக்க? அதுவா எனக்கு பிறந்த மேனியா? ஆமா உண்மையிலே கைஸ் ஃப்ரீயா இருக்கும் நைட்டு தூங்கும்போது. அட நார பையலா அமனமா படுத்து இல்லாம வர்றவன பூரா அண்ணா இவங்க யாருண்ணே ஃபோன்ல? 22வது பொண்ணா? அண்ணா 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 ஓடாதே வாட. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணன் ஃபோனை காட்டுனே. அதாவது இந்த மாதிரி வந்து உங்கள் கேங்கில் இருப்பாங்க. வீடியோ எடுக்கிறேன்டா வாடா இன்னைக்கு vlog எடுக்கலாம்டான்னு சொன்னாங்க. அதாவது ஃபோன் என் கையில் கொடுத்துட்டு இவங்க பாடு சுற்றுறாங்க. இவ்வளோ நேரமாக வந்து கையில் நான் தான் ஃபோன் சுற்ற வேண்டியதாக இருக்கு. என் பிரச்சனை தான். உன்னதாமமாக நம்ப வேண்டியதாக இருக்குது. நீங்களும் அவங்க பின்னாடியே வந்தீங்க கரெக்ட்? ஆமா சார். இல்லை புரியல. ஒரு கேமராமேன் கடையை கொடுத்து. ஓ அப்படியா?
சரி எடுத்து கூட வேற வழி இல்ல. ஆனா இவங்க எனக்கு சேலரி கேவலமா பேசிட்டு ராஸ்கல். இல்ல ஃப்ரெண்டுக்கு எது காசு கொடுக்கணும்னு தான். அவனுக்கு நீட்ஸ் ட்ரூ. சரி ஃபர்ஸ்ட் வீடியோ திஸ் இஸ் ஒன்லி. they will taking first video. he is taking only first வீடியோ தானோ லாஸ்ட் வீடியோ தானோ பேமெண்ட் I will give only monthly payment. ஓகே இத நீ வெச்சுக்க. நார்மலா சரியா இருக்கா பாரு. சரி நான் ஷர்ட் வாங்கி தந்துடுறேன். நீ இந்த ஷர்ட்டை நீ வந்து எத்தனை நாளா வச்சுக்கிறேன்னு சொல்லவா? இல்ல they will not wear, they brothers wear first I only மயிரில் வருவனுவ ரூம் பேச்சுலர் ரூம் உங்களுக்கே தெரியும் எப்படி. அங்க பாரு இதான் ரியாக்ஷன், உண்மையான ரியாக்ஷன் இதுதான். இது இன்னைக்கு வாங்கி போயிட்டு உள்ள வைப்பான். அதாவது இந்த சட்டை வேற ஆளுது, அதே மாதிரி நான் போட்டிருக்கிறதும் இந்த நான் இது பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அதாவது இப்போ வந்து இந்த கேமராமேன் கேமரா பிடிக்கணும். இந்தாங்க ஐயா கேமரா பிடிக்கும். கேமராமேன் இல்ல ஃப்ரெண்டு தான். இந்த சட்டை என்னோடது. அதான் டீனி திஸ் இஸ் மைன் அங்க அதாவது இவன் போடுற சட்டையெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. எக்ஸஸ்ல ஒரு மாடல் கொடுங்க. நான் ஃபார்மல் போட்டா பிடிக்க மாட்டேங்குது. அது இவன் ஃபார்மல் இந்த கேமரா பிடிக்கிறான்ல அவன் ஃபார்மல் போட்டா பிடிக்குது. நான் வந்து இது மாதிரி நல்ல ஷூ போட்டா ஒண்ணுமே எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அங்கதான் நீ தப்பு பண்ற. எதையும் பளிச்சுன்னு காட்டக்கூடாது. அதுல கிக்கே இல்ல. அது ஏன் என்ன நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இது அது என்னது 1 செகண்ட். இந்த மாதிரி போட்டோம்னா ஆனால் எந்த ஒரு முடியாது. என்னடா எனக்கு சைஸா என்னோட சைஸ் L. This one what? இது இவன்து What is that? S. Yes, I think. Then you wear L. L is okay for you. இவ்வளவுதான் இருக்கு தொப்பதான். ஓ குரலி வித்தையா? L is okay for you. Bro நீங்க போய் bra எடுங்க bro. bra கீழ இருக்கு. அது வந்து அதெல்லாம் என்ட்ரி ஆன நான் இருக்கா bro அது உங்களுக்கு கண்டி தான் எடுக்க போனேன். गाइस அதாவது என்ட்ரி வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓடுனாங்க. நீங்க இத எடுங்க. இங்க ஃபோக்கஸ் பண்ணு. அது என்ட்ரி செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. கீழ வந்து பொண்ணுங்க இருக்கு. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? bro இதெல்லாம் பாருங்க பை ஒன் கெட் ஒன். கீழ வந்து பொண்ணுங்களுக்கு சொன்னாங்க. வீடியோ எடுக்கறியா? எல்லாம் சேர்ந்து நான் கலாய்க்கிறீங்களா? நீ நான் கூட சேர்ந்து நீ கலாய்க்கிறீங்க. கீழ பொண்ணுங்கன்னு சொன்னாங்க. போமா பொண்ணுங்களை பாப்போம் சொல்லி கூட்டு வந்துட்டான். போய் பார்த்தா ஒரு பொண்ணு இல்ல, ஆன்டிஸ் தான் இருந்தாங்க. சரி இதுல ஏதாவது ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும். ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கு. ஆனால் எல்லுக்கு என்ன நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்த டிஷர்ட் எல்லாம் இங்கே சேட்டாவோட செலெக்ஷன் தெரியுதா? டிஷர்ட் இதுதான் டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட் தான் எடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஏதோ ஷூட் உடைக்கிற துணின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ இது வந்து சேர்த்து 560 ரூபா. ஐயா கொடுத்த காசுலடா இது. ஸோ ஜூடியோக்கு ஏசி காற்றவங்க தான் போனோம். ஸோ ஆனால் எங்கள் கூட வந்த ஒரு ஜீவனை காணோம். நீங்கள் வேணால் பாருங்கள். இதில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒருத்தரை காணோம். என்ன இவர் வந்து இந்த இருக்காரு பாருங்க. எங்களுக்கு தேடுறாரு இப்போதான். சார் என்ன நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நீ கிஸ் எழுதிக்கோ. கல்லு முள்ளு நடிகர் தெரியும். கிருதா நடிகர் படுமோசம். நாங்கள் பட்டபிளை வந்து இங்கே இருக்கோம். அந்த ஃபோன் தட்டை அவர் வாட்டி கிளம்பு. அவர் வந்து பொண்ணோட பேசிட்டு அப்படியே போயிட்டாரு. எங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு. அவர் ப்ளே பாயின்னு சொல்கிறதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிறவருக்கு. ஆனால் நாங்கள் ஏன் ப்ளே பாயின்னு சொல்கிறோம்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தா பரவாயில்ல, பல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. ரேவதி பிள்ளையாடா அப்பா, வசந்தி பிள்ளையா அப்பா, கௌசல்யா பிள்ளையாடா அப்பா. ஸோ ஆகையால் இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் கேங்கில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிச்சிக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். அதை கட் பண்ணிடுவேன். ஜூடியோவில் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு படம் பார்க்க போகிறோம். என்ன படம் அது? ஆவேசம். நெக்ஸ்ட் நாங்கள் ஆவேசம் படம் பார்க்க போகிறோம். ஆவேசம் படம் பார்த்துட்டு இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டிய. அதாவது எங்கள் ஆள் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. அதாவது எவ்வளோ நேரமா என்ன 1.5 மணி நேரமாக ஃபோன் பேசுகிறேன். அக்கா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? கேட்கலையா? ஸ்பீக்கர் போட சொல்லு நீ சொல்லு கேட்க. அக்கா அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா
அவன் கார் ஓட்டிட்டு டிரைவர்க்கா டிரைவரா என்னடா நீ ஒன்னே நீ இப்படி சொல்ற அக்கா என்னக்கா ரிலேட்டிவ் வீடு போயிருக்கீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க நல்லதான் நினைச்சோம் இவனே எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். அப்படிலாம் இல்லக்கா. என்னக்கா எந்த ஃபிகரும் இல்லையா அப்படிலாம் இல்லக்கா, அதெல்லாம் இல்லக்கா. தலைவரே கண்டுபிடிச்சிட்டான் தலைவர். அவன் இவ்வளவு நேரம் சக்திலாம் இப்ப எப்படின்னா பொண்ணு இல்ல, எனக்கு புரியல. என்னடா நிறுத்திட்டியா? நிறுத்திட்டேன். நின்றுச்சுக்கா. ஐயா காப்பாத்துக்க. என் கண்ணு முன்னாலே லிப்ட் நிப்பாட்டிட்டானுங்களே. அடே அடே தரங்கடா. ஜிப் பண்ணிடாதோ. அட கன்றா எப்படி இந்த மனுஷன் குரங்கா நினைச்சிட்டான். மனித குரங்கு இதான் பாத்துக்கோங்க. இந்த 4 பொண்ணுங்க கிட்ட சீன் போட்டுதான். பைத்தியம் அவனை முடிச்சிடுறேன். ஜெயிலுக்கு போயிடுவாடா. ஆம்புலன்ஸ்ல இருந்து பையனால வண்டி ஏற்று ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னே தெரியாம ஒருத்தர் இருக்கான். என்னடா பிளானு? அதான்டா நானும் கேக்குறேன். என்னடா பிளானு? பார்ட் 1 நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். பார்ட் 2 வந்து நாங்க வந்து படம் பார்த்தோமா இல்லையா, சாப்பிட்டோமா இல்லன்றதை நீங்க வந்து பார்ட் 2 பார்த்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்க கேங்கோட போயிட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் பொம்பளை பொறுக்கி இருக்கா, எத்தனை பிளே பாய் இருக்கான்றது கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய் கைஸ்.